السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாமே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மேலும் என் மீது உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவராக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று நான் முன்பும் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறுமை. இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற நமக்கு தேவைப்படுகிற முக்கியமான விஷயம் பொறுமைதான். நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த, நம்முடைய பலவீனப்பட்ட உள்ளத்தை, நம்முடைய காயப்பட்டிருக்கின்ற அல்லது சோதனைகளால் துவண்டிருக்கின்ற உள்ளத்தை சரி செய்ய நமக்கு தேவைப்படுகின்ற முதலான விஷயம் இந்த பொறுமையும் அல்லாஹ்வின் மீது இறை நம்பிக்கை தான். எங்கும் எதிலும் எப்போதும் பொறுமை அவசியம். முக்கியமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியமாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் என்னிடம் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுகிறாக. பொறுமை இருந்தால் மட்டும்தான் முழுமையான முறையில் நேரம் தவறாமல் தொழ முடியும். கடுமையான இந்த கோடை காலங்களில் கடமையான நோன்புகளை நோக்க முடியும். நம்மிடம் யாசிப்பவர்களுக்கு சதக்கா ஜக்காத் செய்ய முடியும். இறைவன் புறத்திலிருந்து நோய் மூலமாகவோ அல்லது பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலோ அதை சோதனை வரும் பொழுது நம்மால் அதை சகித்து கடந்து வர முடியும். பொறுமை என்பது ஒரு அருட்கொடை. யார் பொறுமையை மேற்கொள்ள முயல்கிறாரோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாளர்களாக ஆக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறுமையை விட சிறந்த விசாலமான அருட்கொடை யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. பொறுமை என்பது துன்பம் துயரம் ஏற்படும் நேரங்களில் முதலாக கடைபிடிக்க வேண்டிய விஷயமாகும். பொறுமையை இழந்து அழுது புலம்பி ஆடி அடங்கி தம்பு இழந்த பிறகு மூச்சு விட சக்தி இல்லாத போது இப்போது நான் பொறுமை காக்கிறேன் என்று சொல்வது பொறுமை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் கை கொள்வதே ஆகும். வாழ்க்கையில் சோதனை சந்திக்கும் போது பதற்றப்படாமலும் இறைவனை நிந்திக்காமலும் மன உறுதியில் பிரச்சனைகளை எதிர்கொள்வதே பொறுமை எனப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை கடைபிடிக்குமாறு அவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்குமாறு திருக்குர்ஆனில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். நிச்சயமாக நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையில் மார்க்கத்தை எத்தி வைக்கும் விஷயத்தில் பலவிதமான சோதனைகளை கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அப்போது இந்த மிக அழகிய பொறுமையை தாமும் கடைபிடித்து தமது தோழர்களையும் கடைபிடிக்க செய்தார்கள். ஒருமுறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் வந்து, சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்மணியை உங்களிடம் காட்டுக்குமா என்று கேட்டார். அதற்கு நான் காட்டுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதோ இந்த கருப்பு நிற பெண்மணி தான் அவர். இவர் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகிறேன். அப்போது என் உடலில் இருந்த ஆடை விலகி உடல் தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்விடம் எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம், இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். உனக்கு குணமாகும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த பெண்மணி, நான் பொறுமையாகவே இருந்து விடுகிறேன், ஆனால் வலிப்பு வரும்போது என் உடலிலிருந்து ஆடை நகராமல் இருக்குவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். இது போன்ற நோய் வறுமை மூலம் சோதனைகள் வரும்போது நமக்கு ஏற்பட்டுள்ள நோய் பிரகாரமான
பார்க்கிறோம். ஒரு தேர்வின் முடிவை அடைவதற்கு கூட நம்மிடம் பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் என்று தவறான முடிவை எடுக்கக்கூடாது. இன்னும் சிலர் கோபம் என்ற விஷயத்தில் பிறரின் உயிரை கைப்பற்றும் முடிவிலும் கோபத்தின் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறார்கள். கோபம், வறுமை, நோய், குடும்பத்தில் பிரச்சனை போன்ற சோதனைகள் வரும்போது அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்னல்லாஹ மஅஸ்-ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்திலும் மேற்கொள்ளக்கூடிய பொறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி கிடைக்கும். இறுதியில் நமக்கு அல்லாஹ்வின் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த பொறுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவார் என்று பிரார்த்தித்தவராக எனக்கு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.